ஆனால் எப்படி இருப்போம்? வசனம் படிக்கலையே, சாந்தத்தோடும் அமைதலோடும் வணக்கத்தோடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. நம்மகிட்ட வீணா சண்டைக்கு வரவன் எவ்வளோ பேர் இருக்கிறான்? இல்லை, வீணா சண்டைக்கு வரவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். ஆனால் எப்படிங்க? டோன்ட் ரீட்டாலியேட், எதிர்வினை ஆற்றாதிருங்கள், அமைதியாக. எல்லா பெண்களும் சொல்லுங்களேன், எதிர்வினை ஆற்ற மாட்டேன். சத்தமா, நல்ல சத்தமா. என் கணவனோடு, வாயில் வரமாட்டேன் பார்த்தீங்களா? என் கணவனோடு, என் மாமியாரோடு, கணவன் வீட்டாரோடு சத்தமா பரவாயில்ல கேட்கட்டும். சொல்லுங்க, எந்த நேரத்திலும் எதிர்வினை ஆற்ற மாட்டேன். சாஃப்டாக இருப்பேன், சைலண்டாக இருப்பேன், சப்மிஸாக இருப்பேன். அவனுடைய விளை தெரியுமா? உயிர் தொழிலை என்னை ஆண்டவர் கொண்டு போவார். ஆமீன் சொல்லுங்க. சாஃப்ட், சைலண்ட், ஸ்வீட். சிரிப்பாக வருது இல்லை? நீங்கள் சொல்லுங்கய்யா. சாஃப்டாக இருப்பேன், வில்லனாக இருக்க மாட்டேன், சைலண்டாக இருப்பேன். சைலண்டாக தான் இப்போ இருக்கிறேன். நீ ஏன் சொல்லி அதை வேறு. நான் அடிக்கப்பட்ட ஆடுகளை போல தான் இருக்கிறேன் சொன்னீங்களே. இப்போ அந்த 1 பேதுரு 2 கடைசி வார்த்தை என்னது? நீங்களோ என்ன ஆடு? அடிக்கப்பட்ட ஆடு மாதிரி. ஏடிஎம் கார்டை நம்ம தான் வச்சுக்கிறாங்கல்ல. இதில் பெருமையாக சொல்கிறாங்க அந்த அம்மா, எங்கள் வீட்டுக்கார் கார்டு நான் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறேன். உங்கள் ஏடிஎம் கார்டில் உங்கள்கிட்ட தான் இருக்குதையா? அப்படியா? உங்கள் வீட்டுக்காரங்க தெரியுமா நீங்கள் எத்தனை கார்டு வச்சுக்கிறீங்கன்னு? எவ்வளோ சம்பளம் வாங்கினு தெரியுமா அந்த அம்மாவுக்கு? அவள் பாக்கியவதி. அன்றைக்கி ஒரு தொழில் கேட்குறேன், உங்கள் ஐயா எங்கே போனாருன்னு. அது எங்கே போச்சுன்னே தெரியல அந்த அம்மா. எப்போ வருவாருன்னு கேட்டேன். அது எப்போ நான் கேட்டேன், உங்கள் ஐயான்னு கேட்டேன். அதான் சொல்கிறேன், எதான் சொல்கிறேன். அது நான் புருஷனா ஆட மாடாது. சொல்லுங்கள், அமைதியோடும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் குடும்பத்தில் எப்படி இருப்பேன்? சின்ன ஜெபம் பண்ணுங்களேன் இன்னைக்கு. எனக்கு தாங்க ஆண்டவரே. சத்தமா சத்தமா ஆமேன்னு சொல்ல எனக்கு எதை தாங்க? சத்தமா சொல்லுங்க. அமைதியை தாங்க, இணக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா கடைசி சொற்றோடு ஒரு அலங்காரமான கிரீடம் அதில் போடுறீங்களா? அது தம்பி கடைசி வார்த்தை போடுவீங்களா? அந்த உயிர்த்தெழுதலிலே மாபெரும் பங்கை நீங்கள் வகிப்பீர்கள். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலிலே மாபெரும் பங்கு. ஆமேன். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. வீட்டிலே சாட்சி, சபையிலே சாட்சி, உலகத்திலே சாட்சி. சாட்சி சொல்லுவது முக்கியம் அல்ல, நான் சாட்சியோடு வர்றேன். வேதம் சொல்லுது, அப்படி சாட்சி சொல்லும் போது இந்த உலகமே உங்க பின்னால் வரும். படிச்சீங்களா? 1 பேதுரு 3:1